வணக்கம் மக்களே. என்னிடம் எடப்பாடியாரை கூட்டணிக்கு வர சொல்லுங்க. நான் அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கிறேன். 10 அமைச்சர்கள் பதவியும் கொடுக்கிறேன். ஆனால் பாஜகவை கூட்டணியில் சேர்க்க மாட்டேன். என்னோட தலைமையில்தான் கூட்டணி. நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்ற பிடிவாதத்தில் நடிகர் விஜய் அவர்கள் இருக்கிறார். இனி என்ன நடக்கும் தமிழக அரசியலுங்கிறத பற்றி இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிட்டு இருக்கிற களம் இப்போ ரொம்பவே சூடு பிடிக்க தொடங்கியிருக்க இந்த நிலையில் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்கிற அதிரடி முடிவுகள் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடிகர் விஜய் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுற தூது திராவிட அரசியலோட அடித்தளத்தையே அசைத்து பார்க்குற வகையில் இருந்திருக்குன்னே சொல்லலாம். எடப்பாடியாட என்னோட கூட்டணிக்கு வர சொல்லுங்க. அவருக்கு துணை முதல்வர் பதவியும் அதிமுகவிற்கு 10 முக்கிய அமைச்சர் பதவிகளும் வழங்குவதற்கு நான் தயார் என்றும், ஆனால் கூட்டணிக்கு நான் தான் தலைமை தாங்குவேன், நானே முதல்வர் வேட்பாளர் என்றும் நடிகர் விஜயோட இந்த கலரான பிடிவாதம் ஒரு புதிய அதிகார போட்டியை தொடங்கி வச்சிருக்குன்னே சொல்லலாம். நடிகர் விஜயோட இந்த திட்டவட்டமான முடிவு தமிழகத்தில் நிறைய வருஷமாக நிலவி வந்துட்டு இருக்க திமுக மற்றும் அதிமுகன்ற இந்த இருமுனை போட்டியை தகர்த்துட்டு தன்னை ஒரு மாற்று சக்தியாக நிலைநிறுத்த முயற்சியாகவே பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித்தர சினிமா வாழ்க்கையை துறந்துட்டு நான் ஒருபோதும் இன்னொருவர் கையில் ஆட்சி கட்டில கொடுக்க தயாராக இல்லைங்கிறத அவர் தன்னோட செயல்கள் மூலம் நிரூபிச்சுட்டு தான் வந்துட்டுருக்காருன்னே சொல்லலாம். அதிமுக போல ஒரு பாரம்பரியமிக்கமான கட்சியை தனக்கு கீழே கொண்டு வரதுக்கு நினைக்கிற நடிகர் விஜயோட இந்த துணிச்சல் அவரோட ரசிகர்கள் கிட்ட ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். மூத்த அரசியல்வாதிகள் கிட்ட ஒரு விதமான வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துது இந்த தகவல். பாஜகவை ஒருபோதும் தன்னோட கூட்டணியில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி நடிகர் விஜய் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. தமிழகத்தோட சமூக நீதி மற்றும் திராவிட அரசியல் சூழலை அவர் நன்கே புரிஞ்சு வச்சுருக்காங்கன்றது இந்த தகவல் காட்டுதுன்னே சொல்லலாம். சிறுபான்மை மக்களோட வாக்குகள் மற்றும் நடுநிலை வாக்காளர்களோட ஆதரவை பெறணும்னா பாஜகவோட நிழல் தன் மீது படக்கூடாதுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்காங்கன்னே தெரிய வருது. எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் வச்சிருக்க நிபந்தனை அதிமுகவை தன்னோட செல்வாக்குகளை கொண்டு வந்து அதன் மூலம் திமுகவை வீழ்த்துற ஒரு கணக்குதான்றது திட்டவட்டமாக தெரியுது. இதன் மூலம் திராவிட மாடல் அரசியலுக்கு எதிராக ஒரு தமிழ் தேசிய மற்றும் மக்கள் நல அரசியலை அவர் முன்வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாருன்றது ரொம்ப அப்பட்டமாக தெரியுதுன்னே சொல்லலாம். இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடு ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழலை தான் சொல்லலாம். ஏன்னா 50 வருஷமாக பாரம்பரியமாக கொண்டிருக்க இந்த அதிமுக ஒரு புதிய அரசியல் கட்சிக்கிட்ட பணிஞ்சு போகுமா, இல்லை தன்னோட பெரிய அண்ணன் அப்படிங்கிற அந்தஸ்தை தக்க வச்சுக்கிறதுக்காக போராடுமாங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வியாகவே பார்க்கப்படுது. துணை முதல்வர் பதவி 10 அமைச்சரவை இடங்களும் முதல்வர் பதவியை விட்டு கொடுப்பதற்கு ஒருபோதும் அவங்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு கருத்தும் நிலவி வந்துட்டுருக்கு. இதுக்கு மத்தியில் திமுகவே ஆட்சியை பிடிச்சிக்கட்டும் அப்படிங்கிற மனநிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெளிவாக தெரியுதுன்னே சொல்லலாம். தேங்க்யூ.